கோலி டாக் கோலிவுட் நியூஸ். கோச்சடையானோட வசூல் நிலவரம். 125 கோடிகள் செலவுல 3 வருட உழைப்புல உருவான படம் கோச்சடையான். படத்தோட ட்ரெய்லரை பார்த்த திரையுலக ஜாம்பவான்கள் இந்தியாவோட மைல்கல்னும் இந்திய திரையுலகோட சாதனைனும் பாராட்டினாங்க. ரஜினியோட மாஸ் இமேஜ் இந்திய சினிமா சரித்திரத்தோட முந்தைய வசூல் சாதனைகளை தூளாக்கும்னு சொல்லப்பட்டுச்சு. இந்தியாவோட முதல் மோஷன் கேப்சர் 3D திரைப்படத்தோட வசூல் எப்படின்னு பார்க்கலாம். கோச்சடையானோட இந்தி பதிப்பை பொறுத்தவரை சுமாரான ஓப்பனிங்கையே பெற்றிருக்கு. எக்ஸ்மென், ஹீரோபன் படி படங்களுடன் கோச்சடையானோட ஓப்பனிங்கை ஒப்பிட முடியாது. முதல் 2 படங்களோட வசூலுக்கு அருகில கூட கோச்சடையானோட இந்தி பதிப்பு இல்லைன்னு இணையதளங்கள் சொல்லுது. கமலோட விஸ்வரூபம் வடக்கே முதல் 3 தினங்கள்ல 11 கோடிகளை வசூலிச்சது. அந்த வசூல் கூட கோச்சடையானுக்கு இல்ல. அதுல பாதியாவது வசூலிச்சிருக்குமான்றதும் சந்தேகம் தானா. அதே நேரம் தென்னிந்தியாவில மோசமில்லாத வரவேற்பை படம் பெற்றிருக்கு. குறிப்பா தமிழகத்துல படத்துக்கு நல்ல வரவேற்பு. ரஜினி படம்னா மினிமம் கேரண்டி முறையில படத்தை வாங்கும் திரையரங்கு உரிமையாளர்கள் கோச்சடையான மினிமம் கேரண்டியில வாங்க தயக்கம் காட்டினாங்க. அட்வான்ஸா பணம் தரவும் அவங்க முன் வரல. ஷேர் அடிப்படையில மட்டுமே படத்தை வெளியிட முடியும்ன்றதுல அவங்க உறுதியா இருந்தாங்க. முதல் வாரம் டிக்கெட் வசூல்ல 85% தயாரிப்பாளருக்கு, 15% திரையரங்கு உரிமையாளருக்குன்னு பிரிச்சுக்கிட்டாங்க. சில இடங்கள்ல 75-25. ரஜினி படம்ன்றதுனால முதல் வாரம் டிக்கெட் விலைவுல 2 மடங்கு உயர்த்தி விற்கலாம்ன்றதுனால திரையரங்கு உரிமையாளர்கள் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. 2வது வாரத்துல திரையரங்கு உரிமையாளர்களுக்காக ஷேர் 10 முதல் 15% வரை அதிகரிக்கும். தமிழக திரையரங்குகள்ல பாதிக்கு மேல கோச்சடையான திரையிட்டுள்ளதுனால வார நாளான இன்னைக்கு பாதிக்கு மேல் திரையரங்குகள்ல கூட்டம் இல்ல. ஏ சென்டர்கள்ல மட்டுமே கூட்டத்தை காண முடியுது. சென்னை மாநகரை பொறுத்தவரை கோச்சடையானுக்கு அமோக முன்பதிவுன்னு பேசப்பட்டுச்சு. முதல் 3 தினங்கள்ல சென்னை சிட்டியில 432 திரையிடல்கள்ல 1.8 கோடியை கோச்சடையான் வசூலிச்சிருக்கு. இந்த வருஷம் இதுவரை வெளியான படங்கள்ல கோச்சடையானுக்கே முதலிடம்.